ஹாய், வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூஜி டெட் நியமன தேர்வு அற இலக்கியம்ல நீதிநெறி விளக்கம் பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். நீதிநெறி விளக்கம் ஆசிரியர் யார் அப்படின்னா குமரகுருபரர். ஸோ குமரகுருபரருடைய நீதிநெறி விளக்கம் என்ற நூல் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆசிரியர் குமரகுருபரர். இவர் பக்தராய் இருந்து நீதி கூறியவர் யார் அப்படின்னா குமரகுருபரர். இவருடைய காலம் 17ஆம் நூற்றாண்டு. கடவுள் வாழ்த்து இறைவனை எம்பிரான் என்று பொதுவாக குறிப்பிடுகிறார். இந்த தெய்வம்தான் அப்படின்னு சொல்லி குறிப்பிடாமல் எம்பிரான் அப்படின்னு பொதுவாகவே கடவுள் வாழ்த்துல குறிப்பிடுறாரு. இந்த நீதிநெறி விளக்கம் அப்படிங்கிற நூல் 102 வெண்பாக்களை கொண்டுள்ளது. கலைமகள் வாழ்க்கை முகத்தது எனினும் மலரவன் வண்டமிழோர்க்கு ஒவ்வான். மலரவன் செய் வெற்றுடம்பு மாய்வன போல் மாயா புகழ் கொண்டு மற்றிவர் செய்யும் உடம்பு. நீரிற் குமிழி இளமை நிறைச்செல்வம் நீரிற் சுருட்டும் நெடுத்திரைகள் நீரில் எழுத்தாகும் யாக்கை நமரங்கால் என்னே வழுத்தாத எம்பிரான் மன்று அப்படிங்கிற கடவுள் வாழ்த்து பாடல். அதாவது மனித வாழ்க்கை நிலையில்லாதது. நீரில் தோன்றும் குமிழி தோன்றிய வேகத்தில் அழிந்து போவது போல ஆர்ப்பாட்டம் நிறைந்த இளமை காலமும் விரைவிலேயே தீர்ந்து போகும். பாடுபட்டு தேடிய நல்வினை பயனால் வந்து சேர்ந்த செல்வமும் நல்வினை இல்லாமல் போன போது கடலில் காற்றின் வேகத்தால் உந்தப்பட்டு எழும் பேரலைகள் பின்னர் அடங்குவது போல காணாமல் அழிந்துவிடும். வாழ்க்கைக்கு நிலைக்கலனாக இருக்கும் உடலும் நிலையானது என நம்ப வேண்டாம். உடலானது தண்ணீரால் எழுதப்பட்ட எழுத்து, விரைந்து அழிவது போல நிலையின்றி அடியும். இவ்வளவையும் பார்த்த பின்னரும் இறைவனை வழிபட்டு அவனது பாதங்களை வணங்கி பிறவியை ஒழிக்காமல் ஒழிப்பவற்றை விரும்பி ஏன் அவற்றின் பின் செல்ல வேண்டும் அப்படின்னு கடவுள் வாழ்த்துல கொடுத்திருக்காரு. அவையே அழகு செய்யும் கல்வி. கல்வியே கற்புடை பெண்டிர பெண்டிற்கு செல்வ புதல்வனை தீங்கலியாய் சொல்வளம் மல்லல் வெறுக்கையா மாணவை மன்னருத்தும் செல்வமும் உண்டு சிலருக்கு. அதாவது கல்வி கற்கின்றவர்களுக்கு அவர்கள் கற்கின்ற கல்வியே கற்பில் சிறந்த வாழ்க்கை துணையாகும். அவ்வாழ்க்கை துணைக்கு இனிய கவியே புதல்வனாகும். கல்வியின் மொழி சிறப்பே அவனுக்குரிய செல்வமாகும். அவையே அணி செய்யும் சிறப்பும் கற்றார் சிலரிடம் உண்டு. புலவர்களின் புகழுடம்பு. கலைமகள் வாழ்க்கை முகத்தெனினும் மலரவன் வண்டமிழோர் கொவ்வான். மலரவன் செய் வெற்றுடம்பு மாய்வன போல் மாயா புகழ் கொண்டு மற்றிவர் செய்யும் உடம்பு. அதாவது கலைமகளுடைய வாழ்க்கை புலவர்களுடைய நாவிலும் பிரம்மனுடைய நாவிலும் இருக்கிறது. எனினும் கல்வி அறிவு மிக்க புலவர்கள் பிரம்மனை விரும்ப மாட்டார்கள். ஏன்னா பிரம்மனால் உண்டான உடம்பு அழியக்கூடியது. புலவர்களால் செய்யப்படக்கூடிய நூலாகிய உடம்பு இன்றைக்கும் நிலைத்த உடலை பெற்று அழியாமல் வாழும். வறியவர்களின் கல்வி எனைத்துணைய வேணும் இளம்பாட்டார் கல்வி தினைத்துணையும் சீர்பாண்டிலவாம். மனைத்தக்கால் மாண்பிலாயின் மணமகன் நல்லறம் பூண்ட புலப்படா போல். அதாவது மனைவி இல்லறம் நடத்தத்தக்க திறம் பெற்றவள். ஆனால் அவருடைய கணவன் மேற்கொள்ளும் இல்லற வாழ்க்கை சிறக்காதது போல வறுமையினால் துன்பம் சிறப்பு வாய்ந்தது என்றாலும் அதனால் அடைபவர்களின் கல்வி திறன் எவ்வளவு திணையளவு கூட சிறப்புகள் உண்டாவதில்லை. செல்வரை சேர்தல் இன்சொல்லன் தாழ்நடையன் ஆயினும் ஒன்றில்லானேல் வன் சொல்லி நல்லது வாய்த்திறவா என் சொல்லினும் கைத்துடையான் கார்கீழ் ஒதுக்குங் கடன் ஞாலம் பித்துடைய வல்ல பிற. அதாவது பிறரை மகிழ்விக்கக்கூடிய
இனிமையான சொற்களை பேசுபவன் அடக்கம் எனும் பண்பினை பெற்றவன் எனினும் அவன் பொருட்செல்வம் இன்றி வறியவனாக இருந்தால் இந்த உலகம் அவனை கடும் சொற்களை கொண்டுமே பேசுமே தவிர இனிய சொற்களான தேர்ந்து பேசாது. எவ்வாறு எடுத்து கூறினாலும் உலகமானது செல்வம் மிக்கவர்களுடைய பாதங்களே நாடி செல்லும் அறிவற்ற தன்மை உடையதாகும். நல்லறிவால் எதையும் சிந்திப்பது இல்லை. கல்வி கற்றோர்களின் இயல்புகள். போக்கரு கல்வி புலமிக்கார் பாலன்றி மீக்கொள் நகையினர் வாய் சேரா தாக்கணங்கும் ஆணவாம் பெண்மை உடைத்தெனினும் பெண்ணலம் பேடு கொலப்படுவதில். அதாவது தாக்கி வருத்தம் கொள்ள செய்கின்ற பெண்களுடைய மென்மைத்தன்மை விரும்பத்தக்கதெனினும் பெண்களிடம் பெரும் இன்பம் ஆண் தன்மை தந்து பெண் தன்மை மிக்கவர்களால பெறுவதற்கு அரிதான ஒன்றாயிருக்கு. அதுபோல கல்வி செல்வம் அறிவு மிகுந்தவர்களிடம் இல்லாம அக்கறை உள்ள குணம் கொண்டிருப்பவர்களிடத்தில் வந்து சேராது. அரசனாக தகுதி இல்லாதவனுடைய இயல்பு. இன்று கொளற்பால நாளை கொளப்பரான் நின்று குறையிருப்ப நேர்படான் சென்றொருவன் ஆவணக்கூறின் எயிரழைப்பான் ஆரழைக்கும் வேடலன் வேந்தும் வளன். அதாவது இன்றைக்கு வாங்க வேண்டிய பொருளை ஒரு நாள் பொறுமையோடு இருந்து வாங்கி கொள்ள இயலாதவன் குடிமக்களுக்கு முன்னாடி நின்று அவங்க கூறக்கூடிய குறைகளை காது கொடுத்து கேட்க இயலாதவன் உதவி பெறும் பொருட்டு அரசரிடம் சென்று நின்ற போது அவனை பார்த்து முறைப்பவன் என கூறப்பட்ட இயல்புகளை உடையவன் வேடனும் அசரும் என எதற்கும் தகுதியற்றவன். அரசன் பேரறிவு. ஏதிலார் யாதும் புகழ இறைமகன் கோதொரி கொள்கை முதுக்குறிவு நேர் நின்று காக்கை வெளி தென்பர் என் சொல்லார் தாய்கொலை சால்புடை தென்பாரும் உண்டு. அதாவது கரைய நிறமுடைய காக்கையின் முன் நின்று காக்கை வெண்ணிறமானது என்று பொய் பேசுபவர்கள் வேறு எதை சொல்ல மாட்டார்கள். தாயை கொலை செய்வது கூட சரியானதுதான் என்று சொல்பவர்கள் உலகில் இருக்கவே செய்கிறார்கள். அதனால தம்மோடு தொடர்பில்லாதவர் மனதில் தோன்றியதை எல்லாம் சொல்ல அரசன் சொல்வதில் குற்றமான செயல்களையெல்லாம் விளக்கி நல்லவற்றை மற்றும் எடுத்துக்கொள்ளுதல் பேரறிவு மிக்க செயலாகும். கல்வியே அழகு. கற்றோருக்கு கல்வி நலனே கலனல்லால் மற்றோர் அணிகலம் வேண்டாவாம் முற்ற முழுமணி பூணுக்கு பூண வேண்டா யாரே அழகு கழகு செய்வார். அதாவது முழுவதுமாக இரத்தினங்களால் செய்யப்பட்ட அணிகலனுக்கு அழகு செய்ய வேறு அணிகலன் வேண்டாம். அழகாக இருக்கின்ற ஒன்றுமிக்க மேலும் அழகு செய்பவர்கள் யார்? அதுபோல கல்வி கற்றவர்களுக்கு அக்கல்வியால் கிடைக்கும் அழகே சிறந்ததாகும். அதுவல்லாமல் அவருக்கு அழகு செய்து கொள்ள வேறு அணிகலன்கள் வேண்டப்படுவதும் இல்லை. கல்வி கற்றதனால் வரும் ஆணவத்தால் பயனில்லை. முற்றும் உணர்ந்தவர் இல்லை முழுவதும் கற்றனம் என்று களியர்க்க சிற்றுடியால் கள்ளம் தகரும் தகரா கணங்குழாய் கொள்ளுளை கூடத்தி. அதாவது எடைமிக்க காதணியை அணிந்த பெண்ணே இவ்வுலகத்தில் எல்லாவற்றையும் தெரிந்தவர் என்று எவரும் இல்லை. அதனால் உலகில் உள்ள எல்லாவற்றையும் கற்று தெளிந்து விட்டோம் என்ற ஆணவம் கொள்ளக்கூடாது. ஏனெனில் கூர்மை உடைய சிறிய உளியினால் வலிமையான பாறைகளும் உடையும். ஆனால் கொள்ளனின் உலைக்கடத்தில் பயன்படும் சம்மட்டியால் அத்தகைய வலிமையான பாறைகளும் உடையாது. உள்ளத்தின் மகிழ்வும் ஆணவத்தின் அழிவும். தம்மின் மெளியாரை நோக்கி தமதுடைமை அம்மா பெரிதென்றக மகிழக தம்மினும் கற்றோரை நோக்கி கருத்தழிக கற்றதெல்லாம் எற்றே இவருக்கு நாம் என்று. அதாவது தன்னை விட கல்வி அறிவால் குறைந்திருப்பவரை நோக்கி தான் கற்ற கல்வி அதிகமானது என்று மனதில் மகிழ்ச்சி கொள்க. ஆனால் தன்னை விட அதிகமாக கற்றவர்களை பார்த்து நாம் கற்ற கல்வியானது
இவரது கல்வியறிவை நோக்குகிற போது மிகவும் குறைவு என்று ஆணவத்தை விட்டுவிட வேண்டும். செல்வரின் ஈகை பயன். வாங்குங் கவலத்தொரு சிறிது வாய்தப்பி தூங்குங் களிறோ துயிருறா ஆங்கது கொண்டு ஊரும் எறும்பிங் கொருகோடி யுய்யுமால் ஆறுங் கிளையோ டயிற்று. அதாவது உண்ணும் உணவிலிருந்து சிறிதளவு வாயில் செல்வதற்கு பதிலாய் கீழே தவறி விழுந்தால் அசையும் தன்மையுடைய யானைகள் துன்பம் அடைவதில்லை. கீழே சிந்திய உணவினை மண்ணுலகில் சிற்றுயிர்களான எறும்புகள் ஒரு கோடி தங்களின் உறவுகளோடு உணவாக கொண்டு வாழும். மானம் காப்பவர். களனழிந்த கற்புடை பெண்டிரும் 5 புலனுருங்க பொய்யொழிந்தாரும் கொலைஞாட்பின் பொய்ப்புடை வீரரும் அஞ்ஞார் முரணமரளி தும்பை முடிசூடினும். அதாவது மங்கள அணியாகிய தாடியை இழந்த மெய் வாய் கண் மூக்கு செவி என்னும் 5 புலன்களையும் தன் வசமாக கொண்ட கற்புடைய பெண்களும் பொய் சொல்வதில் இருந்து நீங்கியவர்களும் போர்க்களத்தில் வலிமை கூற்றுவன் போரின் பொருட்டாக தும்பைப்பூ பயப்பட மாட்டார்கள். கூடா நட்பு. புறநட்டகம் வேற்பார் நற்று பகைமை வெளியிற் வேறாதல் வேண்டும் கழிப்பெரும் கண்ணோட்டம் செய்யார் கருவேட்டோருவர் புன்வைத்து மூடார் பொதிந்து. அதாவது காயத்தை கருவிகளால் அறுத்து அதனை குணப்படுத்துவோர்களை தவிர அதனை மறைத்து மூடி வைக்க மாட்டார்கள். அதுபோல வெளிப்பார்வைக்கு மட்டும் நட்பு கொண்டு மனதுள் பகையெண்ணம் கொண்டவர்களின் விடம் போன்ற கொடுமையான பகையை வெளிப்படுத்தி நீக்கிட வேண்டும். அதிகமான அன்பு அவர்களிடம் கொள்ளக்கூடாது. உயர்ந்தவர்களின் செயல். மெலியார் விழினும் ஒருவாற்றான் உயிப்பம் வலியார் மற்றென்றானும் உய்யார் நிலை தப்பி நொய்ய சழக்கென விழாவாம் வீழினும் உய்யுமால் உய்யா பிற. அதாவது நிலைத்தவறி எடையில்லாத பொருட்கள் விரைவாக விழும் தன்மையற்றவை. விழுந்தாலும் அழிவு நேராது. எடை அதிகமான பொருட்கள் விழுந்தால் அவை அழிவிலிருந்து தப்புவதற்கு வழியில்லை. அதுபோல சிறிய குணம் கொண்டவர்கள் தன்னுடைய நிலையில் இருந்து தவறினால் ஒரு வழியாக பிழைத்துக் கொள்வார்கள். ஆனால் சான்றோர் தன் நிலையில் இருந்து தவறினால் மீண்டும் உயர்நிலையை அடைய இயலாது. ஞானியின் செயல். எவரெவர் எத்திரத்தார் அத்திரத்தராய் நின்று அவரவர்க்கு ஆவன கூறி எவரெவர்க்கும் உப்பாலாய் நிற்பமற் செம்முடையார் தம்முடையான் எப்பாலும் நிற்பதென. அதாவது இறைவன் உலகோடு இணைந்தும் விலகியும் இருப்பது போல் எம்மை ஆள்கின்ற தன்மையுடைய சான்றோர்களாகிய ஞானிகள் அனைவருமே வெளிப்படையானவர்களாக யார் எத்தன்மையினை உடையவர்களோ அவர்களுக்கு ஏற்றபடியாக தானும் இருந்து அவர்கள் செய்ய வேண்டிய நல்ல செயல்களை எடுத்து கூறி தாம் எதிலும் பற்றுதலின்றி விலகி இருப்பார்கள். மெய்யுணர்ந்தோர் செயல். மெய்யுணர்ந்தார் பொய்மேல் புலம் போக்கார் மெய்யுணர்ச்சி கைவருதல் கண்ணா புலங்காப்பார் மெய்யுணர்ந்தார் காப்பே நிலையாம் பழினானல் நீள்கதவா சேர்ப்பர் நிறைத்தாள் செறித்து. அதாவது உண்மை பொருளை தெளிவாக உணர்ந்திருந்தவர்கள் பொய்யானவற்றின் மீது தங்களுடைய உறுப்புகளை செல்ல விடாமல் உண்மையான அறிவு நமக்கு கிட்ட வேண்டும் என்று முழுமையான ஈடுபாட்டுடன் மெய் வாய் கண் மூக்கு செவி என்னும் புலன்கள் அனைத்தையும் காத்து கொள்வர். உண்மையாக ஆராய்ந்தறிந்த அறிவுடையர்கள் ஐம்புலன்களை காப்பதை நிலையானதாகவும் வழிவரக்கூடிய சொற்களுக்கு நாணம் கொண்டு நாணத்தையே கதவாகவும் நற்குணத்தை இறுக்கமாக பிணைப்பார்கள். வீடு பேச்சு வழியில் சென்றவர். காற்றாங்கரித்தடங்கி தீதொரியி நன்றாற்றி பெற்றது கொண்டு மனந்திருந்தி பற்றுவதே பற்றி பணியற நின்றொன்று உணர்ந்து நிற்பாரே நீநெறி சென்றார். அதாவது நல்ல நூல்களை தேர்ந்து கற்று அதன் உண்மை பொருளை உணர்ந்து
அந்த நூல்கள் கூறும் கருத்திற்கேற்ப அடக்கமாகிய பண்புடன் தீமையான செயல்களை விட்டு நன்மையை தரும் செயல்களை செய்து கிடைத்தவற்றை கொண்டு பக்குவம் அடைய தக்க அளவு மனத்தை செம்மைப்படுத்தி வீடு பெற்று நெறிகள் அதை அடையும் முறைகள் ஆகியவற்றை மனதில் கொண்டு அதற்கு செய்ய வேண்டிய கடமைகளை நிறைவேற்றி இறைவனை அறிந்து நிற்பவர்களே வீடு பேறு அடையும் வழியில் நிறைஞானி ஆவார். அடுத்து பாரதியாரின் புதிய ஆத்திச்சூடி. காப்பு, அதாவது கடவுள் வாழ்த்து அப்படின்னு சொல்லுவோம். பரம்பொருள் வாழ்த்து. ஆத்திச்சூடி இளம்பிறை அணிந்து மோனத்திற்கு முழுவின் மேனியன் கருநிறம் கொண்டு பார்க்கடல் மிசை கிடப்போன் முகமது நபிக்கு மறையருள் புரிந்தோன் இயேசுவின் தந்தை என பல மதத்தினர் உருவகத்தாலே உணர்ந்து உணராது பலவகையாக பரவிடும் பரம்பொருள் ஒன்றே. அதனியல் ஒளியுறும் அறிவோம் அதனிலை கண்டார் அல்லலை அகற்றினார் அதன் அருள் வாழ்த்தி அமர வாழ்வெய்துவோம் அப்படிங்கிறது புதிய ஆத்திச்சூடியுடைய கடவுள் வாழ்த்து. நூல், அந்த நூலிலிருந்து சொல்லக்கூடிய அந்த புதிய ஆத்திச்சூடி இதெல்லாம் பாருங்க. அதாவது நம்ம ஔவையார் இது பார்த்தோம்ல, அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம், அந்த மாதிரி புதிய ஆத்திச்சூடியில ஒரு 108 கொடுத்துருப்பாங்க. 108 ஆத்திச்சூடிகள், 108 கருத்துகள் கொடுத்துருப்பாங்க. என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அச்சம் தவிர், ஆண்மை தவறேல், இளைத்தல் இகழ்ச்சி, ஈகை திறன், உடலினை உறுதி செய், ஊன் மிக விரும்பு. ஊன் அப்படின்னா இறைச்சி. எண்ணுவது உயர்வு, நம்ம எண்ணக்கூடிய எண்ணங்கள் உயர்வாக எண்ண வேண்டும். ஏறுபோல் நட, ஐம்பொறி ஆட்சிக்கொள், ஒற்றுமை வலிமையாம், ஓய்தல் ஒழி, ஔடதம் குறை, கற்றதொழுகு, அதாவது கற்றபடி நடக்க வேண்டும். காலம் அழியேல், கிளைப்பட தாங்கேல், அதாவது உறவினர்களை சூழ்ந்து இருக்க வேண்டும். கீழோர்க்கு அஞ்சேல், அதாவது தீயவர்களுக்கு கீழோர்களுக்கு அஞ்சக்கூடாது, பயப்படக்கூடாது. குன்றென நிமிர்தனில், அதாவது மலை போல நிமிர்ந்து நிற்க வேண்டும். கூடி தொழில் செய், அதாவது ஒன்று கூடி தொழில் செய்ய வேண்டும். கெடுப்பது சோர்வு, கேட்டிலும் துணிந்து நில், நமக்கு துன்பம் ஏற்படும் போதிலும் நம்ம துணிந்து நிற்க வேண்டும். அடுத்து கைத்தொழில் போற்று, நம்ம கற்றிருக்கக்கூடிய கைத்தொழிலை பெருமையாக எண்ணி போற்ற வேண்டும். கொடுமையை எதிர்த்து நில், கோல் கை கொண்டு வாழ், கவ்வியதை விடேல், சரித்திர தேர்ச்சிக்கொள், சாவதற்கு அஞ்சேல், அதாவது இறப்பதற்கு பயப்படக்கூடாது. சிதையா நெஞ்சுக்கொள், சீருவோர் சீரு, சுமையினு கிடைத்திடேல், சூரரை போற்று. சூரர் அப்படின்னா தேவர், தேவர்களை போற்று. செய்வது துணிந்து செய், நம்ம செய்யக்கூடிய செயல்களை துணிந்து செய்ய வேண்டும். சேர்க்கை அழியேல், செய்கையில் பொருளுணர், சொல்வது தெளிந்து சொல், சொல்லக்கூடிய செய்திகளை தெளிவாக சொல்லணும். சோதிடம் தனைகள், சௌரியம் தவறேல், ஞமலிப்போல் வாழேல், ஞாயிறு போற்று, திமிரென இன்புறு, நெகிழ்வதருளின், ஞேயங்காத்தல் செய், தன்மை இழவேல், தாழ்ந்து நடவேல், திருவினை வென்று விடேல், வென்றுவாள், தீயோர்க்கு அஞ்சேல், தீயவர்களுக்கு பயப்படக்கூடாது. துன்பம் மறந்திடு, தூற்றுதல் ஒளி. தூற்றுதல் அப்படின்னா பிறரை அவதூறு பரப்புற மாதிரி ஒருத்தர் தீய சொற்களை பேசுதல் தூற்றுதல். தெய்வம் நீ என்று உணர், தேசத்தை காத்தல் செய், நம்முடைய தேசத்தை காக்க வேண்டும். தையலை உயர்வு செய், தொன்மைக்கு அஞ்சேல். தொன்மை அப்படின்னா பழமை, பழமைக்கு அஞ்சக்கூடாது.
தோல்வியிற் கலங்கேல். நமக்கு தோல்வி ஏற்படும் பொழுது கலங்கக்கூடாது. தவத்தினை நிதம்புரி. நன்று கருது. நாளெல்லாம் வினை செய். நினைப்பது முடியும். நீதிநூல் பயில். நுனியளவு செல். நூலினை பகுத்துணர். நெற்றி சுருக்கிடேல். அடுத்து நேர்பட பேசு. நைய புடை. நொந்தது சாகும். நோற்பது கைவிடேல். பணத்தினை பெருக்கு. நோற்பது கைவிடேல். பணத்தினை பெருக்கு. பாட்டினில் அன்பு செய். பிணத்தினை போற்றேல். பீழை கிடங்கொடேல். புதியன விரும்பு. பூமி இழந்திடேல். பெரிதினும் பெரிது கேள். பேய்களுக்கு அஞ்சேல். பொய்மை இகழ். போர்த்தொழில் பழகு. மந்திரம் வலிமை. மானம் போற்று. மிடிமையில் அழிந்திடேல். மீளுமாறுணர்ந்து கொள். முனையிலே முகத்து நில். மூப்பினினுங் கிடக்கொடேல். மெல்லத் தெரிந்து சொல். மேழி போற்று. மொய்புறந் தவம்செய். மோனம் போற்று. மௌட்டியம் தனைக்கொள். யவனர்போல் முயற்சி செய். யாரையும் மதித்து வாழ். யவ்வனம் காத்தல் செய். ரசத்திலே தேர்ச்சி கொள். ராஜசம் பயில். ரீதி தவறேல். ருசிபல வென்றுணர். ரூபம் செம்மை செய். ரேகையிற் கனிகொள். ரோதனம் தவிர். ரௌத்திரம் பழகு. லவம்பல வெல்லமாம். லாவகம் பயிற்சி செய். உலோகநூல் கற்றுணர். லௌகீக மாற்று. வருவதை மகிழ்ந்துண். வானநூல் பயிற்சி கொள். விதையினை தெரிந்திடு. வீரியம் பெருக்கு. வெடிப்புற பேசு. வேதம் புதுமை செய். மொத்தமா 108 பாடல்கள் புதிய ஆத்திச்சூடியில இருக்கு. சரி, 110 வைய தலைமைக்கொள். வவ்வுதல் நீக்கு. அடுத்து வினாவிடை. வினாவிடை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பதிவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். குமரகுருபரருடைய நீதிநெறி விளக்கம் பார்த்தோம். இந்த குமரகுருபரர் அப்படிங்கிறவர் பக்தராய் இருந்து நீதி கூறியவர். இவருடைய காலம் 17ஆம் நூற்றாண்டு. கடவுள் வாழ்த்துல இறைவனை எம்பிரான் அப்படின்னு பொதுவாக குறிப்பிடுறாரு. நீதிநெறி விளக்கத்துல மொத்தமா 102 வெண்பாக்கள் இருக்கு. கல்வி கற்கின்றவர்களுக்கு அவர்கள் கற்கின்ற கல்வியே வந்துட்டு கற்பில் சேர்ந்த ஒரு வாழ்க்கை துணையா இருக்கும். அந்த வாழ்க்கை துணைக்கு இனிய கவியே புதல்வனா இருப்பான். அந்த கல்வியோட மொழி சிறப்பே அவனுக்குரிய செல்வம். அதுவே வந்துட்டு அணி செய்யக்கூடிய சிறப்பும் அப்படின்னு சொல்லிட்டு அவையுடைய அழகே செய்யும் கல்வி அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். அடுத்து புலவர்களுடைய புகழுடம்பு பார்த்தோம் அப்படின்னா, கலைமகளுடைய வாழ்க்கை புலவர்களுடைய நாக்கிலையும் பிரம்மருடைய நாக்கிலையும் இருக்கின்றது. இருந்தாலும் கல்வியறிவு மிக்க புலவர்கள் பிரம்மனை விரும்ப மாட்டாங்க. ஏன்னா பிரம்மனால் உண்டான உடம்பு அழியக்கூடியது. புலவர்களால் செய்யப்படக்கூடிய நூலாகிய உடம்பு என்னைக்குமே நிலைத்த உடலை பெற்று அழியாமல் இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். அடுத்தது வறியவர்களுடைய கல்வி எப்படி இருக்கும் அப்படின்னா, மனைவி இல்லறம் நடத்தத்தக்க திறம் பெற்றவராக இருந்தாலும் அவனுடைய கணவன் மேற்கொள்ளக்கூடிய இல்லற வாழ்க்கை சிறக்காது போல வறுமையினால துன்பம் அடைபவருடைய கல்வித்திறன் எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது என்றாலும் அதனால் திணையளவு கூட சிறப்புகள் உண்டாவதில்லை. அடுத்து செல்வரை சேர்தல் பத்தி அந்த பாடல்ல என்ன பார்த்தோம்னா, பிறரை மகிழ்விக்கக்கூடிய இனிமையான சொற்களை பேசுபவன், அடக்கம் எனக்கூடிய பண்பினை பெற்றவன் இருந்தாலுமே அவன் பொருட்செல்வம் இல்லாம வறியவனாக இருந்தால் இந்த உலகம் அவனை கடுஞ்சொற்களால திட்டும். ஆனா இதுவே வந்துட்டு செல்வந்தர்கள் பேசல அப்படின்னாலுமே செல்வந்தர்கள் கூடவே வந்துட்டு இந்த உலகமானது இருக்கும்.
இது வந்துட்டு வறுமை இருக்கவங்க கூட உலகம் இருக்காது. அடுத்து கல்வியே அழகு அப்படிங்கிற என்ன பார்த்தோம்னா, முழுவதுமாக ரத்தினங்களால் செய்யப்பட்ட அணிகலனுக்கு அழகு செய்ய வேறு எந்த ஒரு அணிகலன் வேண்டாம். அழகா இருக்கிற ஒன்றுக்கு மேலும் அழகு செய்பவர் யார்? அதுபோல கல்வி கற்றவர்களுக்கு அந்த கல்வியால் கிடைக்கக்கூடிய அழகே சிறந்த அழகு. அது அது இல்லாம அவருக்கு அழகு செய்து கொள்ள வேறு எந்த அணிகலனும் தேவைப்படுவதில்லை அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ அடுத்தது கல்வி கற்றதனால் வரக்கூடிய ஆணவத்தால எந்த ஒரு பயனுமே இல்ல. எடைமிக்க அந்த காதணி அணிந்திருக்கக்கூடிய பெண்ணு இந்த உலகத்திற்கு எல்லாவற்றையும் தெரிந்தவர் அப்படின்னு யாருமே கிடையாது. அதனால உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் கற்று தெளிந்து விட்டோம் அப்படிங்கிற ஆணவம் கொள்ளக்கூடாது. ஏன்னா கூர்மையுடைய சிறிய ஒளியினால வலிமையான பாறைகள் முடியும். ஆனால் அந்த கொல்லனுடைய உலைகளத்தில் பயன்படக்கூடிய சமட்டியால அத்தகைய வலிமையான பாறைகள் உடையாது. அடுத்தது உள்ளத்துடைய மகிழ்வும் ஆணவத்துடைய அழிவும் பார்த்தோம் அப்படின்னா, தன்னை விட கல்வி அறிவால குறைந்திருப்பவர்களை நோக்கி தான் கற்ற கல்வி அதிகமானது அப்படின்னு மகிழ்ச்சியை வச்சுக்கணும். ஆனால் அதை விட அதிகமா வந்துட்டு படிச்சவங்கள பார்த்து நாம் கற்ற கல்வியானது இவரோட கல்வி அறிவை பார்க்கும்போது ரொம்ப குறைவு அப்படின்ட்டு நம்முடைய ஆணவத்தை விட்டுவிடணும். தாக்கி வருத்தம் தாக்கி வருத்தம் கொள்ள செய்கின்ற பெண்களுடைய மென்மைத்தன்மை ஆண்களால விரும்பத்தக்கது எனினும் பெண்கள்கிட்ட பெறக்கூடிய இன்பம் ஆண் தன்மை குறைந்து பெண் தன்மை மிக்கவர்களுக்கு பெறுவதற்கு அரிதான ஒன்றா இருக்கு. அது போல குற்றம் இல்லாதவருடைய கல்வி செல்வம் அறிவு மிகுந்தவர்கிட்ட இல்லாம அக்கறை இல்லாத விளையாட்டு குணம் கொண்டிருப்பவரிடத்துல வந்து சேராது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். இன்னைக்கு வாங்க வேண்டிய பொருளை ஒரு நாள் பொறுமையோடு இருந்து மறுநாள் வாங்கி கொள்ள இயலாதவன், குடிமக்களுடைய முன்பு நின்று அவங்களுடைய குறைகளை கூற கேட்காதவன், உதவி பெற பொருட்டு அரசரிடம் சென்றிருக்கும் போது அவனை பார்த்து முறைக்கிறவன் அப்படின்னு கூறப்பட்ட இயல்புடையவர்கள் அரசனாவதற்குரிய தகுதியற்றவன் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். அடுத்தது செல்வருடைய ஈகை பெயர். இந்த உணவுல இருந்து சிறிதளவு உணவானது வாயில போடுறதுக்கு பதிலாக அது கீழே விழுந்துருச்சு அப்படின்னா யானையானது அது பெருசா எடுத்துக்காது. அந்த அந்த கீழே சிந்திய உணவானது 1 கோடி எறும்புக்கு உணவாக பயன்படும். இது யார் வந்துட்டு மானம் காப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, மங்கள அணியாகிய தாலியை இழந்த மெய்வாய் கண்மூக்கு செவி எனக்கூடிய 5 புலன்களையும் தன்வசமாக கொண்ட கற்புடைய பெண்களும், பொய் சொல்வதிலிருந்து நீக்கியவர்களும், போர்க்களத்தில் வலிமையுடைய வீரர்களும், வலிமை மிக்க கூற்றுவன் போரின் பொருட்டாக தும்பைப்பூ மாலை அணிந்து எதிர்த்தாலுமே பயப்பட மாட்டாங்க. அடுத்து கூடா நட்பு பார்த்தோம் அப்படின்னா, காயத்தை கருவிகளால் அறுத்து அதை குணப்படுத்துவார்களே தவிர அதை வந்துட்டு மறைச்சு மூடி வைக்க மாட்டாங்க. அதுபோல வெளிப்பார்வைக்கு மட்டுமே நட்பு கொண்டு மனசுல பகை எண்ணம் கொண்டவர்கள் விடம் போன்ற கொடுமையான பகையை வெளிப்படுத்தி நீக்கணும். வஞ்சகமாக பகை எண்ணம் கொண்டவர்கள்ட்ட அதிகமான நம்ம அன்பு கொள்ளக்கூடாது. அறவழியில் பொருள் ஈட்டுதல் எப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, தன்னுடைய நிலையிலிருந்து தாழ்ந்து விடாமலும் பிறந்த குலத்துடைய ஒழுக்கத்துல இருந்து பிறந்து விடாமலும் முயற்சிக்க வேண்டிய நல்வழியில முயற்சி செஞ்சு மறதியாகவும் தீய வழியில போகாம பிறருடைய பொருளை விரும்பாமல் வாழ்கின்றவர்கள் தலைவாசல்ல செல்வம் தானாக பெருகி வரும். அடுத்து கஞ்சகருடைய செல்வம். கொடுத்து உதவக்கூடிய பண்பு இல்லாதவன் செல்வ வளமையை விட கொடுத்து உதவும் பண்புடையவன்ட்ட வறுமை மிக சிறந்தது. ஏன்னா அவன் உயிர்களுடைய மேல் இரக்கம் இல்லாதவன், அன்பில்லாதவன், கண்ணோட்டம் இல்லாதவன் அப்படின்னு மக்கள் பலரால தூற்றப்பட மாட்டான். யாரு? இந்த வறுமை உடையவன். நாகரிகம் இல்லாதவர் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, செய்வதற்கு கடினமான செயல்களையும் செய்து முடிப்போம் அப்படின்னு சொல்பவர்கள் அவங்களுடைய துதியான கண்ணோட்டம் என்ன பயனை தரும். அது போல கோபம் கொண்டு ஒருவரை பேசினா அவங்களுக்கு மன வருத்தம் ஏற்படும் என்றும், அவருடைய தலையை கொய்யும் செயலை ஒத்தது என்றும் வெட்கம் கொள்ளாமல் எடுத்துக்கோரும் தன்மையானதாகும். ஓகே, நம்ம வினா விடைக்கு போயிடலாம். மக்களால் அன்பில்லாதவன், கண்ணோட்டம் இல்லாதவன் என்று பழி தூற்றப்பட மாட்டாதவன் யார் அப்படின்னா, கொடுத்து உதவக்கூடிய பண்புடையவன். அதாவது எல்லாமே இருந்து கொடுத்து உதவக்கூடிய பண்பு இல்லாதவனை விட எதுவுமே இல்லாம கொடுக்கக்கூடிய பண்புடையவன் மக்களால பழி தூற்றப்பட மாட்டான். கற்பில்லாத பெண்களின் மனம் எவ்வாறு இருக்கும்? கற்பில்லாத பெண்களின் மனம் பிற மனிதர்களை நாடி செல்லக்கூடியதாக இருக்கும்.
யாருக்கு அஞ்ச வேண்டாம் என்று பாரதியார் புதிய ஆத்திச்சூடியில் கூறியுள்ளார்? யாருக்கு அப்படின்னா தீயோருக்கு. தீயோர் கஞ்சேல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்தது, புதிய ஆத்திச்சூடியின் ஆசிரியர் யார்? புதிய ஆத்திச்சூடியின் ஆசிரியர் பாரதியார். டேஷ் போல் நட, அதாவது ஏறு போல் நட. நன்றி. Future Vision Study Center, second floor, ABK Maruti Plaza, opposite Hotel Lakshmi Prakash, SKS Hospital Road, New Bus Stand, Salem 4. For contact 90420 30163 and web address www.futurevision.ias.com.